go into the environment which is likely to give cancer. So the lifetime modification கரெக்டாக பண்ணிட்டோம்னா throughout your life without having cancer you will go. அது நம்பர் ஒன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்தும் பாதி நேரம் இந்தியாலையும் பாதி நேரம் அமெரிக்காலையும் சுற்றின்னு இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் உங்கள் சர்ஜரிக்கு போன போது என்ன நடந்ததுன்னு ஆரம்பித்து உங்களோட பேசு. உங்கள் பெயர் என்ன? என் பேர் ராஜஸ்ரீ சந்திரமௌலி. நான் வந்து 2013 டாக்டரை பார்க்க வந்தேன். நான் அப்போ அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன் துபாயில். வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஹேவ் சம் இஷ்யூ வந்தேன் டாக்டர்கிட்ட பார்க்கறதுக்கு. தே டயக்னைஸ் வித் கேன்சர். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கொஞ்ச நாளைக்கு டயட்டில் இருக்க சொன்னார், ஒரு 2-3 months. டயட்னா என்ன, நல்லா சாப்பிட்ணும், கரெக்டாக சாப்பிட்ணும், அண்ட் வாட்டர் குடிக்கணும். அது வாட் எவர் ஹீ சேட் நான் அதை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தேன். ஒரு 2-3 months அப்புறம் ஹி ஆஸ்க் மீ டு கோ டு அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஒரு சர்ஜன் பார்க்க சொன்னார். சர்ஜன்கிட்ட போய் எப்போ ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவா அப்படின்னார். டாக்டர் ஹேமந்த் ராஜ், நவ் ஐ திங்க் இஸ் இன் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் லைக் அப்படின்னார். ஸோ ஐ வென்ட் டு ஹிம். அவர் பார்த்துட்டு கேன்சரை ஒன்றுமே இல்லையே, நான் எதை ட்ரீட் பண்ணுறது, எதை நான் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல அவர் சொன்னது எனக்கு. ஸோ இத்தனை நாளாக வந்து எனக்கு இருந்ததா இல்லை என்ன ப்ராப்ளம் புரியல எனக்கு. நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டார். அப்புறம் டாக்டர் சொன்னாரா, நான் என்ன எனக்கு வேலைக்கே உழ வச்சுருவேன் போல இருக்கேன், ஒன்றுமே இல்லையே இங்கே, நீ பாட்டுக்கு வந்து சர்ஜரி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது இல்லைன்னு சொல்லிட்டா கம்ப்ளீட்டாக. தென் எனக்கு திரும்பி ஊருக்கு போகணும், எனக்கு ஒர்க் இருந்தது. டாக்டர் சைட் ஓகே நீ போ, பட் ராத்திரி உனக்கு தூக்கம் வராது இஃப் ஐ டோன்ட் கிவ் யூ த ட்ரீட்மெண்ட் அப்படின்னார். ஸோ ஐ டோன்ட் நோ சர்ஜரி, ஒன்லி இதுதான் கீமோ அண்டு ரேடியேஷன் எல்லாம் எடுத்து நடுவில் ஊருக்கு போயிட்டு வருவேன். அங்கே போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வருவேன், கொஞ்சம் அமெரிக்கா போயிட்டு வருவேன், நடுவில் பிரேக் கொடுப்பேன், போயிட்டு வருவேன். பட் வெளியில் சாப்பிடவே மாட்டேன். ஐ கேரி மை ஓன் ஃபுட், தண்ணி எப்போவுமே வச்சுருப்பேன். ஃப்ளைட்டில் போனாலும் எடுத்துன்னு போயிடுவேன் கையில். ஸோ ஐ வாஸ் ஃபாலோயிங் தட். அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் இஸ் அபவுட் நவ் 11-12 years ஆயிருக்கு. அப்சல்யூட்லி ஃபைன், ஐம் பாட்டுக்கு ஐம் நார்மல். பட் சிலதெல்லாம் டாக்டர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அதை மாற்ற மாட்டேன். அதை வெளியில் சாப்பிட மாட்டேன், கட்டாயம் சாப்பிட மாட்டேன். வேறு எங்கே ராத்திரி சீக்கிரம் சாப்பிடணும், அது நிறைய சொல்லியிருக்கிறவர். அதை தண்ணி குடிக்கணும் நிறையா, அதெல்லாம் பண்ணி நான் எப்போ நான் இங்கே வர செய்யும் டாக்டர் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட என்னோட தெய்வமாக அவர் வந்து பார்த்துட்டு போவேன், நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ நோ மெடிசின், அப்சல்யூட்லி நத்திங். இப்போ நான் அப்சல்யூட்லி ஃபைன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் திருப்பி டாக்டர் வெய்வர் சில டைம் நான் சரியாக அதை ஃபாலோ பண்ணலைன்னாக்கா கரெக்ஷன் பண்ணிகிட்டே போவேன். என்ன டயட் என்ன நான் ஃபாலோ பண்ணுங்கிறத கரெக்ட் பண்ணிகிட்டே போவேன். தேங்க்யூ. ஐ திங்க் கூட ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னேன், வளையல் வளராது, ஆனால் நீ வளர்ந்துருக்க, கையை போய் கடிக்கிறது பார்த்துக்கோ. 1/12/1912 பிறந்தவர் பி நாகரெட்டி. தமது 18வது வயதிலேயே குடும்ப தொழிலான விவசாய விளை பொருட்களை கீழ்த்திசை நாடுகளுக்கு ஏற்றுமதி ஏற்றார். 2ஆம் உலக போர் போது அவங்க வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டு அவர் குடும்பத்தில் பிரிண்டிங் பிரஸ் அதை வந்து புதுப்பித்து அச்சுப்படியே தொடர்ந்தார். அப்புறம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது ஆந்திர ஜோதி என்றும் சமூக இலக்கிய அரசியல் விழிப்புணர்வு தெலுங்கு மாத இதழையும் குழந்தைகளுக்கான மாத இதழான சங்கமாமா 1947 தொடங்கி வைத்து அதை 12 இந்திய மொழிகளில் வெளியிட்டார். அப்புறம் வந்து தெலுங்கு பட உலகில் சாதனை புரிந்த B.N. ரெட்டியோட சேர்ந்து வாகினி பிக்சர்ஸ் என்னும் திரைப்பட நிறுவனத்தை 1939 உருவாக்கினார். அப்புறமா தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்டூடியோவான விஜயா வாகினி 1948 நிறுவினார். 50க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் எல்லா மொழியிலும் தயாரித்தார். இந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக 4 முறை இருந்தார். இந்திய அரசின் திரைப்பட விருதான தாதா சாஹேப் பால்கே விருதினை 6 பெற்றார். தமிழக அரசின் கலைமாமணி விருது இவருக்கு 1982. அதே மாதிரி அசோசியேஷன்ல இவர் தலைவராக 2 முறை பணியாற்றினார். இதுக்கப்புறம் served as chairman of the board of trustees of Tirumala Tirupati Devasthan.
80 and 83. And he's credited for building the Vaikuntham complex in Tirupati, which is to regulate the pilgrim darshan of the pilgrim in the Tirumala's Devasthanam. Nagi Reddy founded we come to our important thing. He founded the Vijaya Medical. Chairman post actually why not Tirupati TT Devasthanam. Second time he didn't want. He came back. Founded the Vijaya Medical and Education Trust in 1992, and he started Vijaya Hospital and Vijaya Health right here now in 1997, Vijaya Heart Foundation 1996. Mama released in 12 different languages. The number importance to us comes here because the Vijaya group of medical institutions here, they didn't have an oncology wing. When approached in 2000, Dr. Vijayarajan, he approached to start a center here. He very much willingly agreed and he gave us his blessings, allowed us to start the center here. He was a very good partner, well wisher until his death in 2004. They continue to support us. Thank you. கண்ணுக்கு தெரியாமல் இருப்பினும் நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் பேட்டர்சன் கேன்சர் சென்டருடைய பேட்ரன் அந்த எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஆசையும் இந்த ஹாஸ்பிட்டல் இங்கு அமைவதற்கு உதவிய ஸ்ரீ பி நாகிரெட்டி அவர் பேட்ரன் அவர்களுடைய ஆசையும் இந்த காணும் பொங்கலில் அவர்கள் காணாமல் இருந்தாலும் காணும் பொங்கல் என்று அவர்களை கூப்பிட்டு அவருடைய ஆசையுடன் இந்த புரோகிராமை தொடங்குகிறோம். ஐயர் விடுமுறை அமாவாசை காத்திருக்காது என்பதால 10:30 மணி ஆகிட்டாலும் உடனே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருது. பேட்டர்சனுடைய ஸ்டாண்டர்ட் மெத்தடாலஜி. அதனால அவங்க லேட்டாக வரவங்க ஏன்னா அவர் லேட்டாக வரலாம் சொல்லிட்டு போனார். அவருடைய பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 11 ஆகிடும். 11க்கு பிறகு 11:30 தான் வருவேன்னு. இந்த மெயின் டைம் சாஸ்கி சார் ரெக்வஸ்டட் நான் சீக்கிரம் பேசிட்டு அவார்டு வாங்கிட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவர் தான் முதலாக இருந்தாலும் சங்கரநாராயணன் சார் முடிஞ்ச உடனே காஸ்மிக் அவார்டு வர மாதிரி வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய தத்துவம் என்ன அப்படின்னா பி நாகிரெட்டி அப்படிங்கிறவர் ஒரு மல்டி பேசிட்டட் பர்சனாலிட்டி. அவர் மேஜரா 5 ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒன்று அவரே ஒரு ப்ரொடியூசர் பிஸ்னஸ் மேன். ரெண்டாவது ஹி இஸ் a journalist by கம்பெனி மாமா and he is also running a press and he is a very powerful media person and he was repeatedly association president இருந்திருக்கிறாரு. Along with that he has also produced multiple movies, more than 50 movies, directed one movie I think and he has been awarded Padma Shri. Along with that எல்லாம் முடிச்சு கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் வந்தது அப்படின்னா to serve public directly by creating an institute called Vijaya Medical Education Trust. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். பண்ணும்போது அதில் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா அவருக்கு கேன்சர்னா பயம். அதுதான் மெயின் காரணம். அதனால 22 வருஷம் ஆகியும் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தும் கேன்சருக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நான் ராய் மெமோரியலில் 91 கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாரில் ரீடர் ரேடியோ தெரபிஸ்டாக இருந்து வெளியே வந்துட்டு கேன்சர் இஸ் கியூரபிள் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா எல்லா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் டாக்டர் சங்கர் நாராயண் அழகா பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி தே ஆர் காட் எ நியூ மாலிகுல். அது 100 பேருக்கு வைத்தியம் பண்ணோம். 40 பேருக்கு வேலை பண்ணிச்சு. 20 பேர் கேன்சரோடய இருக்காங்க. 40 பேர் இறந்துட்டாங்க. அதனால இட் இஸ் எஃபெக்டிவ் இன் 60% சொன்னால் அடுத்த மாலிகுல் வந்துடும். அதுக்கு ஃபண்டும் வரும். But so the whole system was working all over the world. Unfortunately, the Indian education system does not have a concept called research. Or without any hesitation, I will join you. Let us go for a cancer-free society. அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்பவுமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் தான். ஆர்டினரியாக நினைக்க மாட்டார். அவர் பேசிட்டு இருக்கும்போது சார் எனக்கு 25 வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கும்போது எப்படி பேசுவார்னா ஒரு ஏரியாவில் அட்வொகேட் இருந்தானா அங்கே ஒரு கேஸுமே இருக்கக்கூடாது. ஒரு ஏரியாவில் டாக்டர் இருந்தானா அங்கே ஒரு வியாதியுமே இருக்கக்கூடாது. இப்படிதான் இருப்பார் பேசும்பொழுது. ஸோ த வே இன் விச் எ விஷனரி திங்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த வே இன் விச் வி ஆர்டினரி பீப்புள் திங்க். தட்ஸ் ஹவ் ஹி யூஸ் டு ஸ்பீக் அண்ட் தென் சே நீ கேன்சர் பார்க்கல இல்லை கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி பண்ணிடு அப்படின்ட்டு கூடவே இருக்கேன்னு சொன்னார். பாவம் ஐ வாஸ் நாட் லக்கி எனப் டு கீப் இன் அரவுண்ட். அவர் டார்கெட் இஸ் பை 2030
you will be able to establish the formula how to create a cancer-free society. இந்த கேன்சரில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, கேன்சர் அப்படிங்கிறது யாருக்கு வேணா வரணும். ஏன்னா இந்த ஜெனட்டிக் கரெக்ட் ஹேபிட்ஸு, அந்த ஹேபிட்ஸ் ஆர் ஆல்சோ கரெக்ட். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த கேன்சரும் ஒன் அமங் தோஸ் கண்டிஷன்ஸ் இன் விச் மல்டிவேரியஸ் பர்சனாலிட்டின்னு சார் சொன்னார். மல்டிவேரியஸாக இருந்தாலும் the vulnerability for cancer is running in the gene and an external factor has to come and then it has to touch. அப்போ தான் அது கேன்சராக மாறும். பட் இங்கே பார்த்ததில்ல, எங்களோட ரிசர்ச்சில் 70% of the cancers are only because of depression and especially in women. அதனால டிப்ரெஷன் இஸ் a very strong precipitating factorனால நாங்கள் எல்லாரும் ஆன்டி டிப்ரெசண்ட்டாக யூஸ் ஆகி காமெடி அடிச்சுட்டு இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வருவோம். சில டிப்ரெஷன் வச்சு அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு நைட் சாப்பாடு போட்டு ஹஸ்பண்டை பார்த்துட்டு தூங்கணும். மறுபடியும் அடுத்த நாள் காத்தால் 4 மணிக்கு எழுந்துடும். இதுதான் அவருடைய லைஃப். இதுலேயே நிறைய திட்டு வாங்குவோம் மாமியார்ட்டையும் மாமனார்ட்டையும். அந்த மாதிரி போகும்போது அந்த ப்ராசஸ் ஆஃப் இட் ஷி டெவலப்ஸ் கேன்சர் அண்ட் பயாப்சி ஸ்டேஜ் 3 இதுக்கு சர்ஜரி பண்ண போகிறேன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு 4 விஷயங்கள் வருது. நம்பர் 1, ஹஸ்பண்ட் வந்து அவன் முன்னாடியே கேட்பான், பொண்டாட்டி கேன்சர் வந்துச்சு, அவள் தான் ஃபேமிலிக்கு எல்லாமே, நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா ஃபேமிலி ரன் பண்ணணும். எங்கள் ஹஸ்பண்டுக்கே நான் வேண்டாம் அப்படிங்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிப்ரெஷனை கரெக்டாக படிக்கிறேன். செகண்ட் ஸ்டேஜில் அவனுடைய ஒரு சைடு மார்பகத்தை எடுத்ததுனால ஷி இஸ் ஈஃபிமினேட் அமங் த க்ரௌட். அங்கே பஞ்சாபிஸ் எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஒரு டான்ஸ்லாம் ஆடணும் அவங்களுக்கு. ஸோ சோஷியல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது முடியாது, இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இனிமேல் பப்ளிக் ஆக்டிவிட்டி போக முடியாது, அப்போ ஏன் நான் நிற்கணும், உயிரோட இருக்கணும். 3வது கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்கிறதுனால ஆல் தி டைம் இந்த செட்டப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் கிடைக்கணும், கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படியே கிடக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. சந்தோஷம் ஹாஸ்பிட்டல் ஒரு ரொட்டீன், ஒரு பிளட் கொடுக்கணும்னா காசு கொடுத்து வாங்கணும், அங்கே எல்லாம் இப்போ வெளியிலேருந்து டோனர் கூட்டின்னு வரணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டெய்லி ஆக்ஷன் வர வேண்டிய வேலை இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது ஷி ஹஸ் பிகம் அ சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அன்டில் தென் ஷி வாஸ் நெவர் அ சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். வீட்டுக்குள்ளே இடம் இருந்தது. ஸோ வை ஷுட் ஐ பி ஏ பேர்டன் சொல்லலாம். அது 3வது. நிறைய பேர் நீங்களே பேசிருக்கீங்க அதை பற்றி. 4வது தான் ரொம்ப முக்கியம். வை மீ, வை நாட் மை மதர் இல்லா. டெய்லி என்ன திட்டிட்டு இருக்கா, அவளுக்கு வரல, எனக்கே வந்தது. ஸோ இதுக்கு வந்து காரணம் முதல்ல இருப்பாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை ஒவ்வொன்றும் அழிக்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சர்ஜரி பண்ணிட்டோம், கேன்சர் குணமாகிடுச்சு, இனிமே அவளுக்கு வராது. ஒரு ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய டயர்ட்னஸில் திரும்பி கேன்சர் வந்துச்சோ அப்படிங்கிற எதுவும் பண்ணிட்டோம், வியாதி போயிடுச்சு, வைத்தியம் பண்ணிட்டோம், இனிமேல் எனக்கு வராது, அதை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணு இமேஜிங் கொடுப்போம். எல்லா கையிலையும் அவங்க கேன்சர் எங்கே இருந்தது, இப்போ எங்கே காணா போச்சு அப்படிங்கிறது. அவர் 5 year சர்வைவல் ரேட், by the time I left that place, 5 year survival rate not from 27, it has gone to 84%. ஸோ அமெரிக்கனுக்கு 47% காரணம் என்னன்னா, யூ ஹேவ் கேன்சர், அட் எனி டைம் யூ வில் கோ, யூ டோன்ட் நோ எனிதிங் அபௌட் இட். இன்னும் தினம் பேசானே தவிர அவனுக்கு கேன்சர் வந்து சரியாக வச்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அடுத்த ரிசர்ச்க்கு ஃபண்டு வரணும். ஸோ பாதி அவங்களே கொண்டுடுவாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்துருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் முதல்ல கேட்குற கேள்வி தான், இன்னும் எவ்வளோ நாள் சார் அப்படிப்பாங்க. 6 வாரம் சார். 6 வாரம் தானே சார், தேங்க்யூ. வைத்தியம் 6 வாரம். So this is how it has been a big hit. That is one of the reasons Nagreddy was not taking off our listening center. So I will show all of you. Direct in our very vertical sir, you will have it, and it continues. Now it has come to the level I have to show my gratefulness to the Nagreddy for being a patron of this whole program. So Nagreddy Memorial Lifetime Achievement Award க்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரிய பெரிய ஆளுகள், சொல்லவே வேண்டாம். சங்கர் நாராயணன் இஸ் நோட் டு மீ ரைட் ஃப்ரம் வாய்மொழி. அப்பவும் நான் பின்னி அடிக்கிறேன். இன்னும் இந்த சோஷியல் சர்வீஸ் நேரத்தில் கேட்டாங்கன்னா கேட்டார் கூப்பிட்டு வரும்பொழுது. ஸோ இட் கோஸ் வித் இஸ். இவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதில் ராய்மொழியில் யாருக்காவது குழந்தைகள் இருக்குது, நிறைய குழந்தைகள் இருக்கும், 70 பேர் ஸ்டாக் இருக்கிறதுனால 200 குழந்தைகள் இருக்கும். 3 நாள் 4 நாள் அவங்களே வைத்தியம்லாம் பண்ணுவாங்க. சரியா போகலன்னா எங்கிட்ட வருவாங்க, நான் குழந்தை பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி குழந்தை டாக்டர் அனுப்பிச்சுட்டு, அவர் சும்மா இருக்க மாட்டார், மருந்தே கொடுக்க மாட்டாரான். பேராசிட்டமால் மட்டும் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் சரியா போச்சு. ஆனால் தலையிலேருந்து கால் வரை ஒவ்வொருத்தரும் எக்ஸாமின் பண்ணி அவர் ராத்திரி வீட்டுக்கு வந்தது 12 ஆகும். ஜஸ்ட் இமேஜின் இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் அபவுட் 30-40 years ago. அந்த மாதிரியான அதிசய பிறவி. ஸோ ஹீ இஸ்
fond of calling himself as teacher. அதனால் நாங்கள் டீச்சர்னே சொல்லியிருந்தோம். எல்லோரும் படிப்போம், நன்றாக படிப்போம், வணக்கம் டீச்சர். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இது கூடவே ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவர். ஏற்கனவே 2018 மேடம் Basti came to our Rose Day function, and throughout he was talking only on positive energy and அதுவும் சாதாரண சொல்ல மாட்டார், காமெடியாகவே சொல்லி போவார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 40 minutes he spoke all that time. Here he is in a hurry to go, may not be talking to you for long, but still we are really proud because this particular, I called him as a character, he was not multiple characters. அவ்வளோத்துக்கு இது வித்தியாசம் யோசிச்சுட்டே போவார். ஒரு லிமிட்டே கிடையாது. கலாம் சொன்ன மாதிரி ஐடியாஸ்க்கு லிமிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஐடியாஸ் ஒன்றுமே இருக்கு, அவர் யூஸ் பண்ணி இருக்காரு. மோர் தென் 17,000 ஜோக்ஸ் ஆண்டோட எழுதியிருக்காருன்னா பாருங்க. அப்படின்னா நான் என்ன பெருமையாக சொல்லிக்கிறது இதற்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. நான் வழக்கமாக சொல்லிக்கிறது எனக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அவர் விளையாட்டை வாழ்க்கையாக எடுத்துட்டார், நான் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துன்னு சொல்லியிருப்பேன். அது மேற்கொண்டு நடக்காது. எனக்கு நிறைய ஜோக்ஸ். தேங்க்யூ சார்.